ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा கூச்சிங் பக்தர்களுக்கு என் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையில் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயிற்சி செய்து வரக்கூடிய பகவத்கீதை ஸ்லோகத்தை பற்றி இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். பகவத்கீதையில் 2 ஸ்லோகங்கள் இருக்குது. ரொம்ப புகழ்பெற்ற 2 ஸ்லோகங்கள். அந்த 2 ஸ்லோகங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று யஜ்ஞசிஷ்டாசினக சந்தோ முச்சியந்தே சர்வகில்பிஷை, அது ஒரு ஸ்லோகம். 2வது ஸ்லோகம் பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம், ரொம்ப புகழ்பெற்ற ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகம் நீங்கள் எல்லாருமே நாமம் பகவானுடைய நாமத்தை ஜெபம் செஞ்சு பிரசாதம்தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு நம்புகிறோம். எல்லாரும் பகவானுக்கு உணவை படைத்து அதை பிரசாதமாக சாப்பிடுகிறோம். முதல் ஸ்லோகம் யஜ்ஞசிஷ்டாசினக சந்தோ முச்சந்தே சர்வகில்பிஷை. எதையுமே நம்ம யஜ்ஞத்திற்கு சமர்ப்பணம் பண்ணணும். யஜ்ஞத்தில் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா அது தூய்மையான உணவாக மாறிவிடும் அப்படின்னு அந்த ஸ்லோகம். யஜ்ஞத்தில் சமர்ப்பணம் பண்ணாமல் உணவை சாப்பிட்டால் அது பாபம்தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. இப்போது பிளேட்டில் நாசிலாமா வச்சுருக்கீங்க, பகவானுக்கு படைக்கலை. அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? நாசிலாமா பாவம், தோஃபு பாவம், அப்புறம் அந்த கூச்சிங்கில் பச்சை கலரில் சிகப்பு கலர்லலாம் அரிசியில் ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்கள்ல, அது பாவம். யஜ்ஞத்திற்கு சமர்ப்பணம் பண்ணாமல் சாப்பிட்டா அது பாவம்தான். ஏன் தானியத்துக்குள்ள பாபம் வருது? எப்படி வருது? எப்படி அந்த தானியத்துக்குள்ள பாபம் வருது? இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஏன்னா ஒரு விவசாயி தானியத்தை பயிர் செய்கிறான். அவன் பயிர் செய்துட்டு அவன் சந்தையில் விற்க வருகிறான். விற்க வரும்போது அவன் 10 ரூபா சொன்னால் மக்கள் விலை கம்மியாக 8 வெள்ளி தர்றேன், 7 வெள்ளி தர்றேன் அப்படின்னு அந்த விவசாயிக்கிட்டேருந்து வாங்குறாங்க. அப்போது அந்த விவசாயி சந்தோஷத்தில் கொடுக்கறதில்ல, ஏதாவது காசு கிடைக்கட்டும் அப்படின்னு நம்பி விற்கிறான். அந்த விவசாயியின் உள் உணர்வை இந்த தானியம் சுமக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தானியத்தை யார் விவசாயம் பண்ணுறாங்களோ, யார் அதை வீட்டில் சமைக்கிறாங்களோ, அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் உணர்வு அந்த தானியத்தில் இருக்கும். அதனால தான் அம்மா கையால் சாப்பிட்டா அந்த உணவுக்கு ஒரு தனி ருசி.
அம்மா வந்து பெரிய செஃப்பெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் அம்மா ஏதோ சமைப்பாங்க, அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் செஃப்பெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த அம்மா கையிலிருந்து வாங்கி சாப்பிடும்போது அதுக்கு ஒரு ருசி இருக்கத்தான் செய்யும். உண்மையா பொய்யா? உண்மைனா ரைட் ஹேண்டு தூக்குங்க, அப்போ தான் எனக்கு ஸ்க்ரீனில் தெரியும். எல்லாருமே தூங்காமல் கேட்டுட்ருக்கீங்க, வெரி குட். அம்மா கையால் சாப்பிடும்போது அதில் ஒரு சுவை அதிகம். ஏன் அந்த சுவை அப்படின்னா, அம்மா நினைக்கிறாங்க என் கணவன், என் மனைவி, என் குழந்தைகள் எல்லாரும் வந்து வெளியே போய் ரொம்ப டயர்டாக வர்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு மனசில் அன்பை வளர்த்தி கொண்டு அந்த உணவை சமைக்கிறாங்க. அதனால் அந்த உணவில் வந்து அம்மாவின் உணர்வு இருக்கும், அது சுவையாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றீங்க, ரெஸ்டாரண்ட்டில் செஃப் என்ன பண்ணுவார், ஷியாமா பிரபு வருவார், அன்பாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டா குக் பண்ணுறாரு. அவர் திட்டிக்கிட்டே குக் பண்ணுவார். என் ஒர்க் டைம் முடிஞ்சுது, இருந்தாலும் விட மாட்டேங்கிறாங்க, இங்கே சம்பளம் கம்மி, என் வேலையை வாங்குறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கொண்டே சமைக்கிறார். ரெஸ்டாரண்ட்டில் என்ன செஃப்பு அன்பாவாக சமைக்கிறாரு? அது நீங்கள் தமிழ்நாட்டுக்கெல்லாம் வாங்க, ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வந்து பல கலரில் பல ஷேப்பில் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடியே இந்த பரோட்டான்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு பொருளை பண்ணுவாங்க, மலேசியாவில் இருக்கான்னு தெரியல. பரோட்டா பண்ணுவாங்க. உடனே யாராவது சொல்லுவாங்க, ஐயா அதில் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா, உப்பு இல்லையா, சரி அப்படியா உப்பு அப்படின்னு உப்பு எடுத்து போட்டுருவாங்க. எப்படி சாப்பிட்றது? சாப்பிட்டா வியாதி தான் வரும். யார் சமைக்கிறாங்களோ, யார் தானியத்தை அக்னியில் வைக்கிறாங்களோ அவங்களுடைய உணர்வு அந்த உணவில் இருக்கும். அந்த கிரெயின்ஸ் வந்து அந்த உணர்வை எடுக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி அது பகவானுக்கு வச்சுட்டு நிவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். நேரமாக அனௌன்ஸ் பண்ணாங்க, கிளாஸ் முடிஞ்ச உடனே பிரசாதம் இருக்குன்னு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ அந்த உணவை வந்து பகவானுக்கு சமைச்சுக்கிட்டு தான், அந்த நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். இல்லைன்னா என்னாகும், அந்த விவசாயியின் பாவம், அதுக்கப்புறம் அதை விற்ற வியாபாரியின் பாவம், அதை சமைத்தவனுடைய பாவம், நம்ம பிளேட்டில் கடைசியில் பாவம் தான் அன்லிமிட்டடாக இருக்கும். தோஃபு பாவம், நாசிலாமா பாவம், ட்ரிங்க்கு பாவம், அந்த பாவம், மொத்தம் பாவம். அதை சாப்பிட்டா எப்படி உயிர் பூரா வியாதி தான் வரும். அதனால் இந்த ஸ்லோகம் யக்ஞசிஷ்டாசினக சந்தோ முச்சியந்தே சர்வ கில்பிஷை, அந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் விளக்குகிறார், அர்ஜுனா எதை நீ சாப்பிட்டாலும் முதல்ல அக்னி யஜ்ஞம் பகவானுக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணும், இல்லைன்னா நீ சாப்பிடுவது வெறும் பாவம் அப்படின்னு சொல்கிறார். பகவானுக்கு படைக்கும்போது அந்த உணவு தூய்மையான உணவாகி விடுகிறது. பியோர் ஃபுட், பகவானுக்கு படைச்சா பியோர் ஃபுட் ஆயிரும். இது ஒரு ஸ்லோகம். இனி ஒரு ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்னா, பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம், ஒரு பூவோ ஒரு இலையோ ஒரு துளி நீரோ பக்தியா பிரயச்சதி, ரொம்ப அன்பாக பக்தியுடன் எனக்கு வந்து படைத்தால், ததகம் பக்தி உபகிருதம், அந்த உணவிலிருந்த பக்தியை நான் எடுத்துவிட்டு அவனுக்கு பிரசாதத்தை தருகிறேன். அன்ப சமையல் செஞ்சு பகவானுக்கு படைத்தால் பகவான் அதில் பக்தியை எடுத்துக்கொண்டு நமக்கு பிரசாதத்தை தருகிறார். இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் ஒரு வேறுபாடு உண்டு. there is a difference between these two ஸ்லோகா. ஒரு ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்னா, எனக்கு உணவை படைத்தால் நான் அதை தூய்மையானதாக மாற்றி தருகிறேன், ஐ வில் மேக் இட் பியோர். இனி ஒரு ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்னா, எனக்கு அன்பாக உணவை படைத்தால் அதை வந்து நான் பிரசாதமாக்கி தருகிறேன் என்று சொல்லு. ரெண்டுலேயும் வேறுபாடு இருக்குது. ஒரு இடத்துல நான் தூய்மையான உணவாக மாற்றி தருகிறேன் என்கிறார், இனி ஒரு இடத்துல நான் பிரசாதமாக மாற்றி தருகிறேன் என்கிறார். இதில் என்ன வேறுபாடுன்னா, சில நாளைக்கு
நம்ம வந்து பகவானுக்கு படைக்கும் பொழுது, பூஜை பண்ணும் பொழுது, பிரசாதத்தை தயார் செய்யும் பொழுது ரொம்ப அன்பாக பிரசாதத்தை தயார் பண்ணுவோம். இன்றைக்கி நிறைய டிவோட்டீஸ் வர்றாங்க, எல்லாரும் பிரசாதத்தை சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக வந்து நம்ம பிரசாதத்தை சமைச்சு இது பண்ணுறோம். அன்னைக்கு வந்து கிருஷ்ண பகவான் அந்த பக்தியை எடுத்து அது பிரசாதமாக மாற்றி தர்றார். சில நாளைக்கு என்ன பண்ணுவோம், நான் மட்டும் கிச்சனில் இருக்கிறேன், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை லேட் ஆகிடுச்சு, எல்லாம் எப்போ என் தலையில் தான், யாருமே அப்படின்னு திட்டிக்கிட்டே சமையல் பண்ணுறோம். அதை வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, நைவேத்தியம் பண்ணுகிறார்கள். அன்னைக்கு பகவான் என்ன செய்கிறாருன்னா, அதில் பக்தியே இல்லையே, அதனால் அதை தூய்மையான உணவாக மாற்றி விடுகிறார், பிரசாதமாக மாற்றவில்லை. அவருக்கு பாருங்க எவ்வளவு கருணை என்று. அன்னைக்கும் அந்த உணவை ஏற்றுக்கிறார், திட்டிக் கொண்டே கொடுத்த நாளைக்கு கூட உணவை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதை தூய்மைப்படுத்துகிறாரே தவிர அதை பிரசாதமாக்கவில்லை. இல்லையா? இப்போ சில நாளைக்கு நம்ம எல்லாம் வெளியே போயிடுறோம், ட்ராவலிங் பயணத்தில் போய் விடுகிறோம், பிரசாதம் கிடைப்பதில்லை. அதனால் ரோட்டில் கிடைக்கிற பழங்கள் இல்லைன்னா ஏதாவது கடைகளில் கிடைக்கிற பொருட்களை வாங்கி கொண்டு ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ விஷ்ணு என்று சொல்லி நாம் சாப்பிடுகிறோம். அது தூய்மையாகிறதா இல்லை பிரசாதமாகிறதா? உங்ககிட்ட ஒரு குவெஸ்டின். அப்படி நம்ம கடையில் வாங்கி ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு சொல்லி சாப்பிட்டா, ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி சாப்பிட்டா, அந்த உணவு தூய்மையான உணவாகுதா இல்லை பிரசாதமாகுதா? தூய்மையான உணவு அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டை தூக்குங்க, பிரசாதம்னா ரைட் ஹேண்டை தூக்குங்க. அப்போ எனக்கு இங்கிறது பார்த்தா தெரியும். என்ன ரெண்டு கையும் தூக்குறீங்க? ஏதோ ஒன்று தூக்குங்க. லெஃப்ட் ஹேண்டு, அது வந்து தூய்மையான உணவு. ஐயோ பிரபு ரைட் ஹேண்ட் தூக்கிட்டார், ப்ளூ ஷர்ட் பிரபு. ஓகே, அது தப்பு, பிரசாதம் ஆகாது. அது வந்து பியோர் ஃபுட்டு தான் ஆகுமே தவிர பிரசாதம் ஆகாது. அன்பால் அவருக்கு படைத்தால் மட்டும்தான் அது பிரசாதமாகும். இப்போ வந்து நம்ம டெய்லி வீட்டில் வந்து ஆஃபரிங் பண்ணி சாப்பிட்றோம். சில நாளைக்கு ரொம்ப அன்பாக இன்றைக்கி வந்து கிருஷ்ணருக்கு அதை கொடுக்கணும், ஜெகநாத்துக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு அன்பாக சமைக்கிறோம். சில நாளைக்கு நானே சமைக்கணும், யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அப்படி சமைச்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு திட்டிக்கொண்டே சமைக்கிறோம். அப்போது அன்னைக்கு வந்து அது பியோர் ஃபுட்டு, தூய்மையான உணவு, பிரசாதம் கிடையாது. இப்போ நீங்கள் வீட்டில் 7 நாள் சமைக்கிறீங்க, பகவானுக்கு படைக்கிறீங்க. எவ்வளவு நாள் பிரசாதம், எவ்வளவு நாள் தூய்மையான உணவு? பாதி நாள் தூய்மையான உணவு தான், பிரசாதமே கிடையாது. அன்பால் செய்தால்தான் பிரசாதம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப டீட்டெயில், பக்தினா ஆழத்தில் போகிறது பிடிக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்க்ரீனில் 2 மாதாஜிஸை பார்க்கலாம். ஒரு ப்ளூ சாரீ போட்டிருக்காங்க ஒரு மாதாஜி, பக்கத்திலேயே பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்காங்க இன்னொரு மாதாஜி, 2 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள். ஒரு நாளைக்கு அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்துருச்சு, 2 பேர் சண்டை போட்டுட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள், அதை யாரும் சீரியஸாக எடுக்காதீங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதாஜி பகவானுக்கு சமைக்கிறாங்க. சமைக்கும்போது மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மாதாஜி சரியே கிடையாது, என் கூட சண்டை போட்டுட்டாங்க, இனி ஒரு சான்ஸ் கிடச்சிது நான் வந்து நல்லா சண்டை போடுவேன், இப்படின்னு அதை நினைத்து கொண்டே சமையல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம கூட அப்படி தான் சில நேரத்தில் யார் கூடையாவது சண்டை போட்டோம்னா மனசில் அது ஓடிக்கொண்டே இருக்கும், மறக்க முடியாது. அதை நினைத்து கொண்டே சமையல் செய்கிறாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, நல்ல ஒரு கேக் செஞ்சிட்டாங்க மாதாஜி. நல்ல ஒரு கேக்கு இல்லைன்னா நல்ல ஒரு பலகாரம், உணவு பலகாரத்தை சமைத்து விட்டார்கள். அதை வந்து பகவானுக்கு கொண்டு போய் ஆஃபரிங் பண்ணுறாங்க, பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்கிறார்கள். அங்கே 2 விஷயம் நடந்திருக்கு. என்ன, கையால் ஒரு உணவு பலகாரத்தை தயார் செய்திருக்கிறார்கள், மனதால் ஒரு பக்தனை பற்றி தவறாக பேசி நினைத்திருக்கிறார்கள். 2 விஷயம் நடந்திருக்கு. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாராம், கையால் செய்த உணவை ஏற்றுக்கொள்வதை விட
மனதில் நம்ம என்ன படைத்தோம் அதை முதல்ல ஏற்றுக்கொள்வாராம். அதனால தான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்திய பிரயச்சதி, பக்தியோட கொடுக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மாதாஜி மனசில் யாரையோ பற்றி தவறாக நினைத்து கொண்டு, ஆனால் கையால் நல்ல உணவு பலகாரம் செய்து ரெண்டையும் கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு பகவான் எதை ஏற்றுக்கொள்கிறார்? மனதில் என்ன எண்ணம் வந்திருக்கு. அப்போ பார்த்த உடனே என்ன, இனி ஒரு பக்தரை பற்றி, பக்தையை பற்றி தவறான கற்பனைகள், தவறான எண்ணங்கள், அபராதம் இதெல்லாம் வந்ததுனால பகவான் அந்த உணவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் என்ன செய்வார்? அதை அப்படி இருந்தாலும் பகவான் கருணாமயன், அவருக்கு கருணை ரொம்ப அதிகம். அதனால் என்ன செய்வார்? அதை பியோராக்கி விடுவார், தூய்மைப்படுத்தி விடுவார், பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் நம்மெல்லாம் சேவைகள் செய்யும்போது ரொம்ப கவனமாக அதோட ஆழத்தில் உள்ள போய் எந்த அளவுக்கு மனதை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தி கொண்டு பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், சேவைகள் செய்ய வேண்டும். அப்படி நம்ம சேவைகளை செஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக பகவான் அந்த சேவையை ஏற்றுக்கொள்வார், அதில் சந்தேகமே கிடையாது. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் என்ற ஒரு அழகான நகரம் உண்டு. காஞ்சிபுரத்தில் வரதராஜர் அப்படின்னு ஒரு பகவான், ரொம்ப அழகாக இருப்பார் வரதராஜர். அவருக்கு காஞ்சிபூர்ணா அப்படின்னு ஒரு பக்தர். அந்த பக்தருக்கு என்ன சேவைனா, இப்படி சாமரம் வீசிக்கொண்டே இருப்பார். பகவானுக்கு சாமரம் வீசிக்கொண்டே இருப்பார். முழு நாள் எவ்வளவு பக்தின்னு பாருங்களேன். ஃபுல் டே முழு நாளும் வரதராஜருக்கு கூட சைடில் நின்றுக்கிட்டு இப்படி சாமரம் வீசிக்கொண்டே பகவானுக்கு காற்று வீசி கொண்டு இருப்பார். அந்த காலத்துலலாம் ஏர்கான் கிடையாதுல, தட்டி விட்டுட்டு நம்ம ஏன் வேலை அப்படின்னு வந்துடலாம். ஆனால் இவர் கையால் சாமரம் வீசிக்கொண்டே இருப்பார். டெய்லி சாமரம் வீசி 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 நிற்கும்போது இந்த காஞ்சிபூர்ணன் என்ற நம்பி அந்த பக்தர் பகவானையே நினச்சிக்கிட்டு இருப்பார். 24 மணி நேரம் பகவானையே நினைத்து 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 அந்த ஒரு எண்ணத்தால் அவர் பகவானை தியானம் செய்ய ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் கழித்த உடனே வரதராஜர் காஞ்சிபூர்ணனிடம் பேச ஆரம்பித்தார். பகவான் டெய்லி பக்கத்திலேயே நின்று வீசிக்கிட்டு இருக்கிறாரு. பகவானுக்கும் என்ன செய்கிறது, ஒரு நாள் பேசிட்டார். என்னப்பா காஞ்சிபூர்ணா சௌக்கியமாக இருக்கிறியா, என்ன ஊரில் என்ன விஷயம், நல்லா இருக்கா? காஞ்சிபூர்ணனுக்கு பெரிய சந்தோஷம், பகவான் என்னிடம் பேசிவிட்டாரே பேசிவிட்டாரே அப்படின்னு. அப்போ என்ன, 2 பேரும் டெய்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசி பேசி என்ன பேசுகிறாங்க, ஊரில் இருக்கிற வதந்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பகவானும் பக்தரும் காசிப் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். 4வது வீட்டில் என்ன நடந்தது, 5வது வீட்டில் என்ன நடந்தது, 6வது வீட்டில் 2 பேரும் வதந்திகளை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இது ஊர் மக்களுக்கும் தெரிய வந்து விட்டது, காஞ்சிபூர்ணன் பகவானுடன் பேசுகிறார் அப்படின்னு ஊர் மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. உடனே எல்லாரும் காஞ்சிபூர்ணனை பார்த்தா காலில் விழுந்து, ஐயா இன்னைக்கு வரதராஜ பகவான் பேசும் பொழுது என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்னு கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு கேள்வி. உடனே வரதராஜர் கேட்பார், என்னப்பா இன்னைக்கு விஷயம்? காஞ்சிபூர்ணர் சொல்லுவார், வர்ற வழியில் இந்த ஆளை பார்த்தேன், அவர் அவர் பொண்ணுக்கு திருமணம் எப்போ நடக்கும் என்று கேட்டார். உடனே பகவான் பதில் சொல்லுவார், 2 மாதம் கழித்து 2 திங்கள் கழித்து நடக்கும் பதில் சொல்லுவார். இப்படி ஊர் மக்களுக்கெல்லாம் நியூஸ் ஏஜெண்ட்டாக மாறிட்டார் காஞ்சிபூர்ணா. ஒரு நாளைக்கு அவர் வரதராஜர் கோயிலுக்கு வரும்போது ராமானுஜாச்சாரியர் மகா ஆச்சாரியன் அவர் ஓடி காஞ்சிபூர்ணா காலில் விழுந்துட்டார். காஞ்சிபூர்ணா கேட்டார், என் காலில் என்ன விழுகிறீங்க ஆச்சாரிய பெருமானே, என் காலில் விழாதீங்க. இல்லைப்பா, நீ தான் பகவானோட பேசி கொண்டு இருக்கிறாய், இன்னைக்கு பேசும் பொழுது எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் என்று கேள் என்றார். உடனே வரதராஜர்கிட்ட காஞ்சிபூர்ணர் போய் சாமரம் வீசிட்டார். ரொம்ப குழப்பமாக இருந்தது. வரதராஜர் கேட்டார், காஞ்சிபூர்ணா என்ன இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற, குழம்பி போயிருக்கிறாயே,
வர்ற வழியில் நான் ராமானுஜரை பார்த்தேன். ஓஹோ, ராமானுஜரை பார்த்தியா, பெரும் மகா ஆச்சாரியர், பெரும் பாக்கியம். என்ன, அவர் ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? அவருக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் என்று கேட்டார். அப்படியா? அவருடைய குருநாதருக்கு 3 வாக்கு கொடுத்திருக்கிறார், 3 ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அந்த 3 வாக்குகளை கடைபிடித்தால் அவருக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார். அப்போ காஞ்சிபூர்ணருக்கு கன்ஃபியூஷன் அதிகமாயிடுச்சு. காஞ்சிபூர்ணர் கேட்டார், ராமானுஜர் கேட்டார், பகவான் வரதராஜர் கேட்டார், இப்போ என்ன கன்ஃபியூஷன்? இல்லை, எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் என்று கேட்டார் காஞ்சிபூர்ணர். வரதராஜர் சிரித்து கொண்டே சொன்னார், உனக்கு மோட்சமே கிடையாது. ஏன் எனக்கு மோட்சம் கிடையாது? நான் உங்களைத்தானே சேவித்து கொண்டு இருக்கிறேன். நீ என்ன சேவித்து கொண்டு இருக்கிறாய், நல்ல விஷயந்தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீ பக்தர்களுக்கு சர்வீஸ் பண்ணதே கிடையாது. எந்த ஒரு பக்தனுக்கும் நீ சேவை செய்தது கிடையாது. எனக்கு மட்டும்தான் சேவை செய்து கொண்டிருக்கிறாய். எந்த பக்தர்களுக்கும் நீ சேவை செய்தது கிடையாது. அதனால் உனக்கு மோட்சமும் கிடையாது என்று விட்டார். அவ்வளோதான். காஞ்சிபூர்ணர் சாமரத்தை கீழே வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். வரதராஜர் கேட்டார், எங்கே போகிற காஞ்சிபூர்ணா? நான் பக்தர்களை சேவிக்க போகிறேன் அப்படின்ட்டார். அந்த ஊரில் போய் இனி ஒரு மாபெரும் பக்தரை கண்டுபிடித்தார். மகாபூர்ணா, பெரிய பக்தர். அவர் வீட்டில் போய் ஒளிந்திருந்து சேவைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அவர் வீட்டில், ஏன்னா காஞ்சிபூர்ணா என்பவர் வந்தால் யாரும் உள்ள விட மாட்டாங்க, பெரியவர் இல்லையா? அதனால் இவர் அங்கே போய் ஒளிஞ்சு வேஷம் மாறி அங்கே ஒளிந்திருந்து வீட்டில் சின்ன சின்ன வேலையெல்லாம், பாத்திரம் கழுவி தரது, சட்டி பானை கழுவி கொடுப்பது, வீடு சுத்தப்படுத்துவது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் ஒளிந்திருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டார். யாருக்குமே தெரியல காஞ்சிபூர்ணா என்று. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு இரவில் தன்னுடைய இடத்துல தனியாக காஞ்சிபூர்ணர் இருந்த பொழுது இந்த மாபெரும் பக்தர் வந்து பார்த்துட்டார். பார்த்த பொழுது தான் தெரிஞ்சது, நீங்களா என் வீட்டில் இவ்வளவு சேவை செஞ்சீங்க? ஐயோ, எவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்து விட்டேன் அப்படின்னு காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டு, அதுக்கப்புறம் காஞ்சிபூர்ணர் திரும்ப வரதராஜர்கிட்டே வந்து சாமரத்தை வீச ஆரம்பித்தார். பகவான் கேட்டார், காஞ்சிபூர்ணா என்ன ரொம்ப நாளாக காணோம் உன்ன? நான் வந்து பக்தர்களுக்கு சேவை செய்ய போனேன், எப்படி இருந்தது? காஞ்சிபூர்ணர் சொன்னார், கிருஷ்ணா தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு சேவை செய்ததை விட பக்தர்களுக்கு சேவை செய்த போது ஆனந்தம் அதிகமாக இருந்தது என்று சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு காஞ்சிபூர்ணருடைய பிளேட்டை காணோம். இந்த சாப்பாடு சாப்பிட, உணவு சாப்பிடக்கூடிய அந்த மக்கு, அந்த பிளேட்டை காணோம். காஞ்சிபூர்ணர் கோயில் பூரா திருடுறாரு, பிளேட்டையே காணோம். எல்லார்கிட்டையும் சண்டைக்கு போகிறார், எங்கே என் பிளேட்டை காணோம், எங்கே இங்கே வச்சு எங்கே கொண்டு போனீங்க, காணோம். அப்புறம் சரி என்று வந்து பகவானுக்கு பக்கத்தில் சாமரம் வீசும்போது என்ன நடக்குதுன்னா, பகவானுடைய விக்கிரகத்துக்கு பின்னாடி பிளேட்டு வச்சுருக்காங்க. அந்த என்ன சொல்கிறது, ஆல்டருக்குள்ள, சாங்டம் சாங்டோரியம், ஸ்ரீகோவில், அந்த கர்ப்பகுடி, அதுக்குள்ள பிளேட். அவருக்கு பயங்கரமான கோபம். நம்ம மனிதர்கள் சாப்பிடக்கூடிய எச்சில் பிளேட்டை யாராவது சாமி பக்கத்தில் வைப்பாங்களா? எல்லார்கிட்டையும் சண்டைக்கு போயிட்டார். பகவான் சொன்னார், காஞ்சிபூர்ணா நீ எல்லாருக்கூடையும் சண்டைக்கு போகாத, நான் தான் அந்த பிளேட்டை எடுத்து உள்ளே வச்சேன் என்றார். காஞ்சிபூர்ணர் கேட்டார், கிருஷ்ணா நீங்கள் ஏன் இந்த பிளேட்டை எடுத்து உள்ளே வச்சிங்க? வரதராஜர் சொன்னார், நீ பக்தர்களையெல்லாம் சேவை செஞ்சுட்டு வந்த இல்லை, அதனால் ஒரு நாளைக்கு ஓம் பிளேட்டில் சாப்பிடலாம் என்று நான் ஆசைப்பட்டேன் என்றார் பகவான். அதாவது நமக்கு இந்த சத்சங்கம் கிடைச்சது அப்படிங்கிறது பெரும் வரப்பிரசாதம். இந்த இயக்கம், இந்த நிகழ்ச்சிகள், இந்த சத்சங்கம், பக்தர்கள் ஒன்றாக கூடி நாமஜபம் செய்வது, பகவானின் பிரசாதத்தை இதெல்லாம் பெரும் பாக்கியம். இதனுடைய மகிமை நமக்கு பல நேரம் புரியவே செய்யாது. ரொம்ப கவனமாக இதை நம்ம பின்பற்றினோம்னா இது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். ஹரே கிருஷ்ணா.